ஸோ மக்களே, இன்றைக்கு நான் எப்படி கீ செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? எப்பயுமே பால் காய்ச்சும் போதோ ஆடை வருந்தானே அதை இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு வையுங்கோ. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணுமா, டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு காய்ச்சறதுக்கு முதல் நாள் எடுக்கணும். சேர்த்த ஆடியில் இந்த கிரைண்டருக்க போட்டு கொஞ்சம் குளி தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? அப்படி அடித்தோடனே கொஞ்சம் அந்த தண்ணி பிரிஞ்சு பட்டர் ஆகி கொண்டு வரும். பட்டர் ஸ்டேஜுக்கு எடுத்தாச்சுது. இனி இதை குளி தண்ணிக்கு கழுவணும். இதோட 4வது ரக்கா கழுவுறேன். இதோட முடிஞ்சுதான். யோசிச்சு பாருங்க, 1 மாதம் சேர்த்த ஆடையில் வந்த கீ. இதை நாங்கள் கீ என்ற நெய் நெய் சரி, ஓகே. இதை நாங்கள் பட்டராயும் பாவிக்கலாம். இப்போ நான் போட்டு இந்த பெரிய சட்டிக்கா போட்டு இது உருக விடணுமா. அடுப்பை நல்லா குறைச்சி வைக்கணுமா, அண்டாதான் இல்லாட்டி பொங்கிடும். பெரிய சட்டியாக எடுங்கோ. இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பெரிய சட்டியை எடுத்து செய்யுங்க. அரைவாசி உரியிட்டு எல்லா பட்டரும் உரியிட்டுது. கொஞ்சம் பொறுமை வேணும். நுரவரம் அதை நுரவராமல் அடிக்கொருக்கா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்போ இந்த நுரையாக வெள்ளையாக இருக்கலாம். இது மேலே நிற்குது. இது கீழே போகும் மட்டுக்கு நாங்கள் காய்ச்சோம். இப்போ பார்த்தீங்களா, மேலே இருந்த அந்த வெள்ளையாக திரைஞ்சு நின்றுச்சதெல்லாம் கீழே போயிட்டு அது மட்டுக்கும் காய்ச்சணும். ஓகே, இப்போ ஒரு மஞ்சள் நிறமாக வந்துட்டுது. எல்லாம் கீழே போயிட்டுது. ஒரு காக்கரண்டி உப்பு போட்டு கீ முடிஞ்சுது. இனி இதை வடிச்செடுத்தா சரி. இங்கே பார்த்தீங்களா, கிட்டமிட்ட 1 கிலோ கீ நானுண்டே காய்ச்சிட்டேன். அதாவது 1 கிலோ கீ 900 ரூபா. அதாவது 9 ஃப்ராங்க் நான் இன்றைக்கு மிச்சம் பிடிச்சிட்டேன். 2 மாதம் காய்ச்சின பாலில் எடுத்து வச்ச ஆடையில் 1 கிலோ கீ இன்றைக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இதில் ஹைலைட் என்ன தெரியுமோ, நானும் இன்றைக்கு தான் முதல்ல கீ செய்கிறேன். என்னை பார்த்து யார் முதல்ல சக்ஸஸ் ஆனான்ட்டு கமெண்ட்ஸ் போடுங்க.